கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் நியமிப்பதில் இரு கோஷ்டிகளுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சகாதேவன். சகாதேவன், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அர்ச்சனி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் 300க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் உள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு திமுக சார்பில் வாக்குச்சாவடி மைய முகவர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றன. அதில் உளுந்தூர்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கள் மணிக்கண்ணன் ஆதரவாளர்களையும் ஒன்றிய செயலாளர்கள் ஆதரவாளர்களையும் வாக்குச்சாவடி முகவர்களாக நியமனம் செய்வதில் திமுகவினரிடையே கடும் போட்டி நிலவி வருகிறது. இந்த நிலையில் ஒன்றிய செயலாளர்கள் அவர்களது ஆதரவாளர்களையும் அதிக அளவில் வாக்குச்சாவடி முகவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் ஆதரவாளர்கள் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் ஒன்றிய செயலாளர்களின் ஆதரவாளர்களும் சமூக வலைதளங்களில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு வந்த நிலையில் இது தொடர்பாக இரு தரப்பினரையும் அழைத்து சுமூகமாக பேசி முடிவு செய்ய கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுக செயலாளர் உதயசூரியன் எம்எல்ஏ இன்று உளுந்தூர்பேட்டை பயணியர் விடுதிற்கு வந்திருந்தார். அங்கு சட்டமன்ற உறுப்பினர் மணிக்கண்ணன் மற்றும் இவரது ஆதரவாளர்களும் ஒன்றிய செயலாளர்களின் ஆதரவாளர்களும் குவிந்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயசூரியன், மணிக்கண்ணன் மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் பயணியர் விடுதியில் உள்ள அறையில் பேசிக்கொண்டு இருந்த பொழுது வெளியே இருந்த திமுகவினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் அவரது தள்ளுமுள்ளில் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. எதையடுத்து எம்எல்ஏக்கள் உதயசூரியன் மற்றும் மணிக்கண்ணன் ஆகிய இருவரும் வெளியே வந்து கைகலப்பில் ஈடுபட்டவர்களை பேச்சுவார்த்தை நடத்திய போதும் இரண்டு தரப்பினரும் தொடர்ந்து ஆபாசமாக வார்த்தைகளால் திட்டிக் கொண்டனர். அவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் உடனடியாக உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு நிலையில் அங்கு ஏராளமான போலீஸ் குவிக்கப்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தவர்களை கலைய செய்தனர். தொடர்ந்து அங்கு நூற்றுக்கணக்கான திமுகவினர் குவிந்து வருவதால் அங்கு 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அர்ச்சனி. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.